அனைவருக்கும் வணக்கம். ஸோ டூ யூ நோ சீரியஸில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற முக்கியமான பகுதியில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கு. கனிகள் அதாவது பழங்கள், கனிகள், அதே போல் காய்கறிகள் இந்த உற்பத்தியில் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கோம், லைவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் உற்பத்தி இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 2வது இடம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இந்தியா 2வது இடம். கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம். அடுத்து முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம். என்னது? உலக உணவு தினம். உணவு தினம், இந்திய உணவு தினம், உலக உணவு தினம். உலக உணவு தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. அக்டோபர் 16 உலக உணவு தினம். எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை கடைபிடிக்கவும் சத்துணவு தேவையை வலியுறுத்தவும். எல்லாருக்கும் உணவு பாதுகாப்பை வலியுறுத்தணும், சத்துணவு தேவையை நம்ம வலியுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐநா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் அவை இருக்கு இல்லையா, அதனுடைய வேளாண் நிறுவன அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16ஆம் தேதி இதை கடைபிடிக்குது. உலக உணவு தினம் அக்டோபர் 16. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்திய சணல் உற்பத்தியில் இந்தியாவில் உற்பத்தி ஆகிறதுல ஓகேவா 50% சணல் உற்பத்தி எங்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு வங்காளத்தில் மட்டும். எங்க வெஸ்ட் பெங்காலத்தில் மட்டும் மொத்தமாக உற்பத்தி ஆகிறதுல 50%. இந்தியாவிலேயே மொத்தமாக சணல் எவ்வளோ உற்பத்தி ஆகுது, அதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மட்டும் உற்பத்தி ஆகுது. எந்தெந்த மாநிலங்கள்லாம் சணல் உற்பத்தி செய்யக்கூடிய பயிரிடக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு வங்காளம், அசாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, மேகாலயா, இந்த 7 மாநிலங்கள். ஓகே, அடுத்து வந்து ஃப்ளைவுட். ஃப்ளைவுட்னா என்ன? இது உங்களுக்கு தெரியும், முட்டுப்பலகை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து கேள்வி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு வகை கூட்டு மரப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மரக்கட்டைகளிலிருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்பட்ட மரத்தகடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருத்தமான வகையில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி உருவாக்கப்படுவது தான் இந்த ஒட்டுப்பலகை. ஓகேவா? காம்போசைட் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு மரப்பலகை, ஒரு வகை கூட்டு மரப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அடுத்து பாலக்கீரை. பாலக்கீரை அப்படிங்கிறது எதுக்காகனா மூட்டு முடக்குவாதம், முழங்கால் பாதிப்பு, ஒரு நோய் இல்லையா, முழங்கால் பாதிப்பு. இந்த நோய்க்கான மருந்து அப்படிங்கிறது பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா CDRI அப்படிங்கிற அப்ரிவேஷன் என்னன்னு கூட கேட்கலாம், இல்லை இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் இருக்குது. எங்கே? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், லக்னோ. ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மூட்டு முடக்குவாதம், ஓகே, முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நோய்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பாலக்கீரையிலிருந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்த ஆப்ஷனில் கொடுத்துடலாம். பாலக்கீரை அப்படின்னா பாலக்கீரையிலேருந்து இந்த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோவில் இருக்கக்கூடியது. ஓகே, இவங்க வந்து நானோ உருவாக்கத்தின் மூலமாக உருவாக்கி இருக்காங்களாமா. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கீரைனா பாலக்கீரை. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பென்குயின் பறவைகள். ஸோ சிங்கப்பூரில் ஜுராங் பறவைகள் பூங்காவில், எந்த பறவைகள் பூங்காவில் இந்த பனிக்கட்டிகள் நிரம்பிய பெரிய கண்ணாடி கூண்டினுள் அதற்கும் குறைவான வெப்பநிலையில் இந்த பென்குயின்கள் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிராங். ஓகே, ஜிராங் பறவைகள் பூங்காவில் எங்கே இருக்கக்கூடியது? இந்த பறவை பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்கலாம். சிங்கப்பூர். ஓகே, அப்போ ஜிராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டுகள் நிரம்பிய பெரிய கண்ணாடி கூண்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த பறவை பூங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன பறவை பராமரிக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா பென்குயின், அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது. என்னது? பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது என்ன அப்படின்னு கேட்கலாம். அது என்னது? வலசை போதல்.
ஓகே, பருவ மாறுபாட்டின் காரணமாக இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வறட்சி ஏற்படுது, கோடை காலம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நாட்டு பறவைகள் இங்கேருந்து வெளியூருக்கு போகும், வெளிநாட்டுக்கு போகும். இப்போ வெளிநாட்டு பறவைகள் கூட என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் தகுந்த மாதிரி செட் ஆகலை அப்படின்னா, வறட்சியாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், அங்கேருந்து நம்ம வேடந்தாங்கல் மாதிரி சரணாலயங்களுக்கு இங்கெல்லாம் வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வலசை போகக்கூடியது, வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வலசை போகும் பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா, எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது, வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம் ஆகிய இடங்களில் பறவை சரணாலயம் காணப்படுகிறது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கே பறவை சரணாலயம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறம் வெளிநாடுகளிலிருந்து என்னென்ன பறவைகள் வேடந்தாங்கல் வருதுன்னா, சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கலுக்கு வரக்கூடியது. ஓகே, சரி. அடுத்து பாலைவன கப்பல். பாலைவன கப்பல்னா உங்களுக்கே தெரியும், என்னது, ஒட்டகம். என்னது, ஒட்டகம் பாலைவன கப்பல் என்ன அழைக்கப்படுகிறது, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து சில விலங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணும், எந்த வேலையும் செய்யாது, பேசாமல் தூங்கிடும். ஓகே, ரொம்ப குளிர அடிச்சுன்னா எல்லா வேலையும் நிறுத்திட்டு உறக்கத்தில் ஈடுபடுகிறது. இந்த நிலைக்கு குளிர்கால உறக்கம் அப்படின்ட்டு பெயர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமை என்ன பண்ணுது, குளிர் அடிச்சிச்சுன்னா பேசாமல் எந்த வேலையும் செய்யாமல் ஆல்ரெடி ரெஸ்ட்டு தான், மெதுவாக இருக்கும். இப்போ மறுபடியும் குளிர்காலத்தில் என்ன ஆகுது, ரெஸ்ட் ஆகிடுது. அதே போல் சில விலங்குகள் ரொம்ப அதிகமான வெப்பத்தை இருக்குது, அதில் தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு உறக்கத்தில் ஈடுபடுகிறது. இது என்ன அப்படின்னா கோடைகால உறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது நத்தை. ஓகே, நத்தை வந்து கோடைகால உறக்கம். சரிங்களா. அடுத்து கங்காரு எலின்னு ஒன்று இருக்குது. இது எப்பயுமே நீர் அருந்துவதே கிடையாதாமா. இப்போ அது எங்கேருந்து நீரை பெறுது அப்படின்னு பார்க்கும்போது, தான் உண்ணக்கூடிய விதைகளிலிருந்து நீரை பெறுகிறது. அது என்ன, அது சாப்பிடக்கூடிய விதைகள்லேருந்து அதுக்கு தேவையான நீர் எடுத்துது, தண்ணியே குடிக்கிறது கிடையாது அது. ஓகே, இப்போ கங்காரு எலி அதை நோட் பண்ணிக்கோங்க, தண்ணியே அருந்தாத ஒன்று. ஓகே, சரி. அடுத்து நம்மளுடைய மாநில விலங்கு என்னது, நீலகிரி வரையாடு இல்லையா. இது நோட் பண்ணிக்கோங்க. மாநில விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி வரையாடு. இது என்ன பண்ணும், மலைகளில் உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமங்களுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணக்கூடிய திறன் பெற்றது. இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது, மாநில விலங்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீலகிரி வரையாடு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 10 முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. இதே போல் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் குயிக்காக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ.